everyone, welcome to Strength Atelier. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா chain with zigzag தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஸ்டிட்ச். ஓகே, இது வந்து கவனமா பார்த்துக்கோங்க எப்படி போடுறதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிட்ச் தான் நம்ம போட போறோம். அந்த செயினே நான் எவ்வளோ குட்டி குட்டியா நான் போடுறேன்னு பாருங்க. தெரியுதா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஸ்டிட்ச். ஏன் நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் கட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, கட் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு நெட்டை வந்து நீங்கள் கிளாத்தில், அதாவது உங்கள் ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறீங்கனாலும், ஸோ இந்த செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சை போட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் கட் ஒர்க்காக இருந்தாலும் நெட் ஃபிக்ஸிங்காக இருந்தாலும் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதனால் இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கற்றுக்கணும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செயினை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக உங்களால் எவ்வளோ பக்கத்தில் போட முடியுமோ அந்தளவுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து இந்த செயின் ஸ்டிச்சை வந்து போட்டுக்கோங்க. இந்த செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சு போட போகிறோம். ஓகே, நம்ம இந்த போன கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம் ஜிக்ஸாக் எப்படி போடுறதுன்ட்டு. அந்த ஜிக்ஸாக்கு தான் வந்து இந்த செயின் மேலே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ செயின் நம்ம போட்டு முடிச்சிட்டோமா? இப்போது இதுக்கு மேலே ஜிக்ஸாக் எப்படி போடணும்னு பாருங்கள். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து த்ரெட்டு கீழேருந்து எடுத்துக்கிறேன் சரியா. ஓகே, ஸோ மேலேருந்து ஒரு ஸ்டிச் எடுக்கிறேன் அண்ட் கீழேருந்து ஒரு ஸ்டிச் எடுக்கிறேன். ஓகே, இது வந்து டைப் 1 மாதிரி இருக்குது. நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், டைப் 1 எப்படி போட்டோம், லாக்கே போடாமல் எடுத்து மேலே கீழே போட்டோமா? ஸோ அதே மாதிரி இது வந்து இங்கே பாருங்கள் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஸோ அவ்வளோ தள்ளி போகக்கூடாது. நான் எவ்வளோ பக்கத்தில் வச்சு ஜிக்ஸாக் ஸ்டிச்சை போடுறேன்னு பாருங்கள். ஓகே, செயினாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே போடுற ஜிக்ஸாக் ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே பக்கத்தில் தான் போடணும். ஓகே, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நான் கட் ஒர்க்லாம் சொன்னேன் தெரியுமா? கட் ஒர்க் எப்படின்னா, இப்போ இதே மாதிரி ஒரு செயினை 4 சைட்ஸும் போட்டோம்னா என்னாகும், ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு ஸ்கொயரோ இல்லை ஒரு ரெக்டாங்கிள் சைஸோ கிடைக்குமா? ஸோ அப்படி கிடைக்கிற ஸ்டிச்சை வச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா, மேலே ஒரு கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இந்த நெட்டு ரெண்டுமே இருக்கும் அண்ட் ரெண்டுத்தையும் வச்சு நம்ம இந்த செயின் வித் ஜிக்ஸாக் போட்டுட்டு நம்ம இந்த கிளாத்தை மேலே இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு கீழே இருக்கிற அந்த நெட் கிளாத்தோ இல்லை வேறு ஏதாவது ஃபேப்ரிக்கோ தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான். ஸோ அது கட்டாய் வராமல் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டிச்செல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆரியில். ஸோ அதனால தான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஜிக்ஸாக் போட்டு அதையும் அங்கே வந்து ஒரு எண்ணான் போட்டு முடிச்சிடுறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண எல்லா ஸ்டிச்சஸையுமே வந்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். So thank you for watching this video. Bye.